எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட முத்து ஜீவாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. ரொம்ப ஆவேசமாக வீட்டுக்குள்ளே வந்து, எங்கடா இருக்க மனோஜ், ஓடுகாலி மனோஜ், இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு மனோஜ் உள்ளே இருந்து ரொம்ப ஆவேசமாக அவரும் வெளியே வராரு. அந்த நேரம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று கூடுறாங்க. வேகமாக ரொம்ப கோபமாக வந்த மனோஜ் முத்து கூட ஜீவா நிற்கிறத பார்த்துட்டு அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறாரு. எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமே அப்படின்ட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாரு. முத்து ஜீவாவை காட்டி இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓ, நல்லாவே தெரியுமே அப்படின்ட்டு மனோஜ் சொல்கிறாரு. நல்லாவே தெரியுமா? இவங்க 30 லட்ச ரூபா வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ஆமாம், கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன இப்போ அப்படின்ட்டு மனோஜ் ரொம்ப கேஷுவலாக கேட்குறாரு. என்னது, அதுக்கு என்ன இப்போவா அப்படின்ட்டு முத்து ரொம்ப ஆக்ரோஷமாக மனோஜ் அடிக்க பாயிறாரு. குறுக்க ரோகிணி வந்து ரெண்டு பேர்த்தையும் தடுத்து நிப்பாட்டுறாங்க. முத்து ரோகிணியை பார்த்து, பார்லரம்மா, நீங்கள் பயங்கரமான அம்மா. இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பா கொடுத்த காசை உங்கள் அப்பா கொடுத்த காசுன்ட்டு நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு முத்து. மனோஜ் ரோகிணி ரெண்டு பேருமே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திரு திருன்னு விழிச்சிட்டு இருக்காங்க. முத்து ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காங்கன்னு சொன்னியே, அதுவே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்படி ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரோகிணியை பழிவாங்கிறதுக்கு இதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா இந்த இடத்துல சொல்கிறாங்க. என்னது, ரோகிணி அப்பா மலேசியாவில் இருக்காங்களா? எனக்கும் நிறைய பேர் மலேசியாவில் இருக்காங்க. அவரோட பேர், என்ன வேலை செய்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் கேட்டு சொல்லுங்கள். மற்ற ஜாதகத்தெல்லாம் நான் வாங்கித்தரேன் உங்களுக்கு அப்படின்ட்டு ஜீவா கேட்குறாங்க. இன்னையோடு நம்ம ஜோலி முடிஞ்சிரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க.